அதிகாரத்தில் இருக்கிறவங்க எந்த தவறு வேணாலும் செய்யலாம், யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க சின்ன தவறு கூட செய்திடக்கூடாது, அவங்களை என்ன செஞ்சிருவாங்க, பெரிய அளவில் புகைச்சல் கொடுத்து இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப வித தொந்தரவு கொடுத்து சொல்லப்போனால் ஜெயிலில் கூட அடைச்சிருவாங்க. எப்படிலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், இல்லை நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள பற்றி ரொம்ப பெரிய டீபங்க் வீடியோஸ் வரும், இல்லாட்டி அதை ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோஸ் வரும். இப்படி வந்து அவங்க போலி தான் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் உலக அளவில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படி ஒரு போலி தான் அப்படின்னு சொல்லி உலக அளவில் ஒரு நபரை, சில நபர்களை கொண்டு வரும்போது உண்மையான போலிகள் எங்கே ஒளிந்திருக்கின்றன, இதுதான் நம்ம தேடணும். இதை தேடுறதுக்கு கனெக்டிங் த டாட்ஸ், நம்ம பார்க்குற செய்திகள் எல்லாமே வேறு வித கோணத்தில் பார்க்க வேண்டிய அந்த திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பதிவாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா, தெய்வ குழந்தையும் அதை சுற்றி நடக்கும் அரசியலும் தான் இந்த ஒரு பதிவாக இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். செய்திகளை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்னென்ன செய்திகளை கனெக்ட் பண்ண போகிறோம்? ஒரு 3 செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹைட்ராக்சி குளோரோக்யூனை தங்களுடைய ஆய்வுகளிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது. தமிழ் பொக்கிஷம் சார்பாக இதை நம்ம பார்த்தோம். இந்தியாவின் உறுதி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு பதிவை நாம் பார்த்து விட்டோம். பார்க்காத நபர்கள் இருந்தால் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க, ஏன்னா இதனுடைய பேஸ் அதில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹைட்ராக்சி குளோரோக்யூனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது. ஆனால் 2 தினங்களுக்கு முன்பாக மறுபடியும் நாங்கள் ஹைட்ராக்சி குளோரோக்யூனை எங்களுடைய ஆய்வில் உட்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் செய்தி. இன்றைய வேறொரு செய்தி, மகாராஷ்டிரா, இந்தியாவில் அதிக அளவு கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட மாநிலம் தான் மகாராஷ்டிரா. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 டோசேஜ் ரெம்டெசிவிர் என்கிற ஒரு மருந்து கொடுக்கப்பட போகிறது. வாங்கி இருக்காங்க, இம்போர்ட் பண்ணுறதுக்கான அனுமதி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற வேறொரு செய்தி தான். மூன்றாவதாக இருக்கும் செய்தி, நாங்கள் உங்களுக்கு வாலண்டரியா என்ன தரோம், பேட்டன் ரைட்டை தரோம், நீங்கள் ரெம்டெசிவிர் என்கிற அந்த மருந்தை உங்களுடைய நாட்டிலே, குறிப்பாக இந்தியாவிலேயே தயாரித்து கொள்ளலாம் என்கிற வேறொரு செய்தியும் அடிபடுகிறது. இந்த 3 செய்தியும் நம்ம ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹைட்ராக்சி குளோரோக்யூன் அப்படிங்கிற அந்த மருந்தை ஏன் தற்காலிகமாக நிறுத்தியது, இந்த ஒரு கேள்வியை எல்லா ஊடகங்களும், எல்லா ஃபேக்ட் செக்கர்ஸும் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்கன்னா இந்திய அளவில் இது மிக பிரபலமாக மாறி இருக்கும். நிச்சயமாக இந்த உலகில் ஏதோ விதமான மாற்றம் நடந்திருக்கும். வேற எதுவுமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் நோயாளிகள், 670க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகள், 6 கண்டங்களில் இருந்து எடுக்கப்பட்ட சோதனை மாதிரிகள், இது எல்லாமே அதாவது லேப்ல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டா, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு ரிசர்ச் என்பதை வெறும் 2 மாத காலத்திற்குள் 4 டாக்டர்ஸ் செய்கிறார்கள். இந்த 4 நபர்களும் சேர்ந்து செய்து அதுக்கு ரிசல்ட்டை லான்செட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வெளியிடுகிறார்கள். அந்த பத்திரிகையில் அந்த ஆய்வு கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஹைட்ராக்சி குளோரோக்யூனை நீங்கள் பயன்படுத்துவதால் இதய நோய் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் கண்டுபிடித்த டேட்டா இதுதான். கிட்டத்தட்ட 1 லட்சம் நோயாளிகளுடைய டேட்டா இந்த ஒரு ஆய்வில் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மே 22ஆம் தேதி வருது. மே 23ஆம் தேதி விடிய கூட இல்லை. அதற்கு முன்பாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க, எங்களுடைய ஆய்வுகளில் இருந்து ஹைட்ராக்சி குளோரோக்யூனை நாங்கள் முழுவதுமாக தற்காலிகமாக தடை விதிக்கிறோம், ஏன்னா இந்த லான்செட் பத்திரிகையை சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி அதை மேற்கோள் காட்டுகிறது. இந்த இடத்துல எல்லாருமே கரெக்டாக செஞ்சிருக்காங்க, அப்படித்தானே? நம்ம ஆய்வுகள், அதாவது கனெக்டிங் த டாட்ஸுக்குள்ள போக போறோம் இப்போ தான். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பாக இந்த லான்செட் ஒரு ஆய்வு கட்டுரை வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அந்த ஆய்வு கட்டுரையை திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்னடா அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஆய்வு கட்டுரையை 4 மருத்துவர்கள் சேர்ந்து தான் ஆய்வு செய்து அதை வெளியிட்டார்கள்னு சொன்னோம்ல, அதில் 3 மருத்துவர்கள் இல்லை, இதில் ஆய்வில் போட்டிருக்கிற டேட்டாவை எங்களால் உறுதி செய்ய முடியல, எனவே நாங்கள் இதிலிருந்து வெளிவந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாமல் லான்செட் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஆய்வு கட்டுரையை அவங்களுடைய இணையதளத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள். அப்படின்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் லான்செட் வழியாகத்தானே இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூனை பாதியில் நிறுத்தி இருந்தார்கள். அவங்களும் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ரெஸ்யூம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இப்படியே முடிஞ்சிருந்தா பெரிய ஒரு டவுட் நமக்கு வந்திருக்காது. ஆனால் இதில் வேறு சில விஷயங்களும் நடந்தது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன உடனேயே பல நாடுகள் நாங்களும் ஹைட்ராக்சி குளோரோக்யூனை எங்களுடைய ஆய்வுகளிலிருந்து நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆய்வு கட்டுரையை வெளியிடும் முக்கியமான ஒரு பத்திரிகை NEJM என்று அழைப்பார்கள், நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசின்.
அதாவது NEJMல அதே மாதிரியான ஒரு ஆய்வு கட்டுரை வருது. அந்த ஆய்வு கட்டுரையும் என்னதான் சொல்லுது, ஹைட்ராக்சி குளோரோக்வின் பெரிய ஒரு எஃபெக்ட்லாம் தராது, அதை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த உலகம் முழுவதும் ஹைட்ராக்சி குளோரோக்வினுக்கு எதிராக நிற்கும் போது இந்தியா மட்டும் மே மாதமே சொல்றாங்க நாங்க ஹைட்ராக்சி குளோரோக்வினை கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி தான். ஆனா இதுல மறுபடியும் கொஞ்சம் ஆய்வு செய்யும் போது தான் இதுக்கு கீழே ஒரு லைனை போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஆய்வு ஹைட்ராக்சி குளோரோக்வின் என்கிற இந்த ஒரு ஆய்வுக்கு எந்த ஒரு தனியார் நிறுவனமோ இல்லாட்டி எந்த ஒரு மருந்து கம்பெனியோ பணம் தரவில்லை, எனவே நீங்கள் தப்பாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி லான்செட் அந்த பத்திரிகையிலிருந்து அவங்களுடைய ஆய்வு கட்டுரையை நீக்கி இருக்கிறது. ஸோ நம்ம கேள்வி கேட்கவே இல்லையே, யாராவது உங்களுக்கு பணம் தந்தாங்களா, இல்லாட்டி மருத்துவமனைகள் இல்லாட்டி ஏதாவது மருந்து கம்பெனிகள் உங்களுக்கு பணம் தந்ததா அப்படின்னு அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அப்படிதானே? ஸோ அந்த 4 மருத்துவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தேடி போலாம். அந்த 4 மருத்துவர்களுடைய பெயர் டாக்டர் மன்தீப் மெஹ்ரா, அவர் தான் லீட் கோ ஆத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டாக்டர் ஃப்ராங்க் ரூஸ்டிஸ்கர், அடுத்ததா டாக்டர் அமித் பட்டேல், கடைசியா டாக்டர் சபான் தேசாய். ஸோ இதுல 2 டாக்டரை மட்டும் நம்ம பார்த்தா போதும். முதல் டாக்டர் மன்தீப் மெஹ்ரா, இன்னொருத்தர் டாக்டர் சபான் தேசாய் அப்படிங்கிறவர் தான். இதுல டாக்டர் தேசாய் அப்படிங்கிறவரை பார்த்தோம்ல, அந்த 4வது டாக்டர் அவர் சர்ஜிஸ்பியர் என்கிற ஒரு நிறுவனத்தின் ஒரு சிஇஓன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சர்ஜிஸ்பியர் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி 2018 பலவிதமான குற்றச்சாட்டுகள் என்பது போடப்பட்டிருக்கிறது பலவிதமான நாடுகளில். என்னன்னா அவங்களா ஒரு புக்கெல்லாம் வெளியில அனுப்புறாங்க, அந்த புக்கை நீங்களாம் வாங்கி படிக்கணும்னு சொல்றாங்க, அந்த புக்கில் ரொம்ப விதமான தப்பான தகவல் இருப்பதாக சொல்கிறார்கள். இது மட்டுமே கிடையாது, இந்த சர்ஜிஸ்பியர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் பல நபர்களுடைய டேட்டா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம், லிங்க்டின் ப்ரொஃபைல். அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலில் நிறைய பேர் நான் வந்து மெடிக்கல் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களா பலவிதமான மெடிக்கல் படிக்காத நபர்கள், அதாவது ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க இல்லாட்டி ஸ்டேஜில் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய நபர்களை அவங்க மெடிக்கல் படித்ததாக இந்த சர்ஜிஸ்பியர் என்கிற அந்த ஒரு நிறுவனம் காண்பித்திருக்கிறது. இதே சர்ஜிஸ்பியர் என்கிற அந்த நிறுவனத்திடம் இருந்து தான் டேட்டா, ஒரு 1,00,000 நோயாளிகளுடைய டேட்டா வச்சு தான் 2 மாதத்தில் அந்த ஆய்வு முடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்ல, அந்த டேட்டா முழுவதும் இந்த சர்ஜிஸ்பியர் என்கிற அந்த ஒரு நிறுவனத்திடம் இருந்து மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டேட்டா எங்களுக்கு நீங்க காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் இருக்கும் டாக்டர்ஸ், உண்மையான மருத்துவர்கள் ஒரு ஓபன் லெட்டரை போடுறாங்க. லான்செட்ல இந்த ஆய்வு கட்டுரை வந்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க, பல டாக்டர்ஸ் நீங்க ஹைட்ராக்சி குளோரோக்வினை பற்றி பேசியது தவறு, எனவே நீங்கள் இதற்கான டேட்டாவை எங்களிடம் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சர்ஜிஸ்பியர் அந்த டேட்டாவை கொடுத்ததா? இல்லவே இல்லை. அந்த டேட்டாவை என்னால் கொடுக்க முடியாது. ஸோ டேட்டாவை கொடுக்க முடியாதால உங்களுடைய ஆய்வு கட்டுரையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பல நாட்டு மருத்துவர்களும் என்ன சொல்லிட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் மீதம் இருந்த அந்த 3 நபர்கள், அந்த 3 டாக்டர்ஸ் இந்த ஒரு ஆய்வு கட்டுரையிலிருந்து நாங்களும் விலகி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறொரு ஜேர்னல், அதாவது NEJM அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னல்லையும் ஒரு மெடிக்கல் பேப்பர் வந்ததாக, ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்ததாக சொன்னோம்ல, அந்த பேப்பரை எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர்களும் இந்த 4 மருத்துவர்கள் தான். ஸோ எங்கேயோ சுற்றி பார்த்தாலும் இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த 4 மருத்துவர்களும் இருந்திருக்கிறார்கள். அது ஒரு மெடிக்கல் ரிசர்ச் பேப்பராக வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அதை காரணம் காட்டி ஹைட்ராக்சி குளோரோக்வின் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக சில நல்லவர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். அதனால் உண்மை வெளிவந்தது. அப்படின்னா இது யாருக்கு லாபம்? இந்த லாபத்தை தேடி போக வேண்டும் என்றால் அதுல முதல் டாக்டர் இருந்தார் பாருங்க, அவரை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய பெயர் தான் டாக்டர் மன்தீப் மெஹ்ரா என்பது. இந்த மன்தீப் மெஹ்ரா பிரீகம் அண்ட் விமென்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு டைரக்டர். ஸோ இந்த பிரீகம் அப்படிங்கிற நிறுவனம் எந்த நிறுவனம்டா அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்க்கும்போது தான் அவங்களுடைய வெப்சைட்லேயே இருக்கு ரெம்டெசிவிர் அப்படிங்கிற ஒரு மருந்து, அதாவது நாளைக்கு மகாராஷ்டிராவுக்கு போட போறாங்க பாருங்க அந்த ரெம்டெசிவிர் என்கிற ஒரு மருந்து, அதனுடைய 2 விதமான மருந்தை சோதனை செய்வதற்கான எல்லா உரிமைகளையும் வாங்கி இருக்கும் ஒரு நிறுவனம் தான் இந்த பிரிகம். இது அவங்க வெப்சைட்லேயே இருக்கு. ஸோ ரெம்டெசிவிர் என்கிற ஒரு மருந்தை டெஸ்ட் பண்ற ஒரு நிறுவனத்தை சேர்ந்த ஒரு டாக்டர், ஒரு டைரக்டர் நேராக ஹைட்ராக்சி குளோரோக்வினுக்கு எதிரான ஒரு மருத்துவ ஆய்வு கட்டுரையை வெளியிடுகிறார். அது நல்லதில்லை, யாருமே அதை பயன்படுத்தக்கூடாது, ஹைட்ராக்சி குளோரோக்வினை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஸோ இந்த ரெம்டெசிவிர் அப்படிங்கிற அந்த மருந்தினுடைய பெயரை கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா வரப்போற அந்த ஒரு செக்மெண்ட்ல அதை பத்தி தான் பேச போறோம். அடுத்ததா இப்போ என்ன நடக்குது, இல்ல அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் கொஞ்சமா நல்லது தான், ஆனா நோயாளிகளுக்கு இது சரியான ஒரு எஃபெக்டை கொடுப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சின்னதும் பெரியதுமாக டாக்டர்ஸ் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இப்போ அவங்களுடைய ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. யாருடைய உந்துதல் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா ஹைட்ராக்சி குளோரோக்வினை எதிர்த்தால்தான் அதற்கு எதிராக இருக்கும் மருந்துகளை இந்த ஒரு மார்க்கெட்ல
கொண்டு வர முடியும். சரி, இதை மார்க்கெட்ல கொண்டு வருவதற்காக மட்டுமே ஹைட்ராக்சி குளோரோக்யூன் என்பது எதிர்க்கப்படுகிறதா? இந்த கேள்விக்கான பதில் நிச்சயம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் பதிலை கூற வேண்டும். ஏன்னா அவங்க முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்க. டாக்டர் டெட்ரோஸ், அதாவது இப்போதைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லலாமே, அவர் தான் பலவிதமான முடிவுகளை ட்விட்டர் வழியாக ட்வீட் போடுறார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? இது மனிதனிடமிருந்து மனிதனுக்கு பரவாதுன்னு சொன்னார். மறுபடியும் அவரே சொன்னார், இல்ல இது பரவும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததான் நீங்க முகக்கவசத்தை அணிய வேண்டாம் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள் பிறகு இல்ல நீங்களாம் முகக்கவசத்தை அணிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததா ஹைட்ராக்சி குளோரோக்யூனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார். இல்ல நாங்க பயன்படுத்த போறது கிடையாது, ஆய்வுகளில் இருந்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் இப்ப மாத்தி இல்ல நாங்க மறுபடியும் ஹைட்ராக்சி குளோரோக்யூனை மீண்டும் ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதிகாரத்தில் இருக்கும் நபர்கள் அவர்களுடைய பேச்சை ஒரு பக்கம் இல்லாமல் வேறொரு பக்கம் இப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதை எதிர்த்து யாருமே எந்த விதமான ஃபேக்ட் செக்கும் செய்யறது கிடையாது. இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது இந்தியாவை சுற்றி மட்டுமே நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹைட்ராக்சி குளோரோக்யூனை பெரிய அளவு உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. அதுல இப்ப நோயாளிகள் அதிக அளவு இப்ப 5வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. சோ ஹைட்ராக்சி குளோரோக்யூன் மறுபடியும் இந்திய அளவில் பிரபலம் அடைந்தது என்றால் பலவிதமான மருந்துகள் இந்திய நாட்டுக்குள்ளே வராது. மகாராஷ்டிரா அதிக அளவு பாதிப்படைந்திருக்கும் மாநிலம். ரெம்டெசிவிர் அப்படிங்கிற ஒரு மருந்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம், அதற்கான அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டதாகவும் அதற்கான அனுமதி கிடைத்ததாகவும், அதனால் 10,000 ரெம்டெசிவிர் அப்படிங்கிற மருந்து இப்போது என்ன செய்ய போறாங்க? இம்போர்ட் பண்ண போறாங்க. ஆனா இந்த ரெம்டெசிவிர் மருந்து யார் இங்கே இம்போர்ட் பண்ண போறாங்க? இல்லாட்டி இந்த ரெம்டெசிவிர் மருந்து யாருடையது? இந்த கேள்வியும் நாம் கேட்க வேண்டும். அந்த மருந்து கம்பெனியின் பெயர் ஜிலேட் என்பதுதான். சோ இந்த ஜிலேட் என்கிற அந்த ஒரு நிறுவனம் யாருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் நிறுவனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் அந்தோனி ஃபாசி. தெய்வ குழந்தையினுடைய உற்ற நண்பன் டாக்டர் அந்தோனி ஃபாசி, NIH நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அதனுடைய தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாமே. இவர் தான் அமெரிக்காவினுடைய ஒரு 16 நபர்கள் அடங்கிய ஒரு பேனலை வைத்திருக்கிறார். அந்த பேனல் தான் அமெரிக்காவுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வேண்டும், யாரெல்லாம் இந்த மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய பேனல். அதுல 16 நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அந்த 16 நபர்களில் 3 கோச்சேரை கொடுத்தது யாரு? அதாவது 3 நபர்களுக்கான இருக்கைக்கான பணத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ஜிலேட் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் தான். அது மட்டுமா, 16 நபர்கள் இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதுல 8க்கும் அதிகமான நபர்களுக்கு பலவிதமான நேரங்களில் பண உதவியை செய்ததும் இந்த ஒரு நிறுவனம் தான். எது? இந்த ரெம்டெசிவிர் அப்படிங்கிற அந்த மருந்து கம்பெனி, அந்த மருந்தினுடைய நிறுவனம். அந்த நிறுவனம் ஆல் இந்தியா இந்திய நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் இதை உற்பத்தி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற லைசன்ஸ் தான். ஸோ நீங்க ஃப்ரீயா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. நம்ம நார்மலா 100 mg ஹைட்ராக்சி குளோரோக்யூன் மாத்திரையினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கூகுள் அடிச்சு பார்த்தா 63 ரூபாயாக இருக்கிறது. அதே 100 mgக்கான ரெம்டெசிவிர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தோம்னா சுமார் 15,000 ரூபாயாக இருக்கிறது. வெளிநாடுகளில் அது 25,000 40,000 ரூபாயாக இருக்கிறது. இந்திய அளவில் அது குறைவாக நாங்கள் விற்பனை செய்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஜிலேட் அப்படிங்கிற நிறுவனம் நமக்கு விற்பனை செய்கிறார்கள். இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு உலக அரசியல் புரிந்திருக்கும். இது மட்டும் தானா? 90% ஹைட்ராக்சி குளோரோக்யூனை சாப்பிட்டால் கொரோனா வருவது கொஞ்சமா தடுக்கப்படும். அதாவது கொரோனா வந்து ரொம்ப முற்று நிலையில் இருப்பவர்களை இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூனால எதுவுமே செய்ய முடியாது, ரெம்டெசிவிராலையும் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா வராம போதுமான அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? போராட முடியும் கொரோனாவுக்கு எதிராக. ஆனா இதே ரெம்டெசிவிர் அப்படிங்கிற அந்த மருந்து வெறும் 50% மட்டும்தான் எஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றதா இன்றளவும் கிளினிக்கல் டெஸ்டாக இருக்கிறது. சோ 50% வேலை செய்யும் ஒரு மருந்துக்காக 90% வேலை செய்யும் ஒரு மருந்தை புறக்கணிப்பதா? எந்த விதத்தில் இது நியாயம்? நிச்சயமாக நாம் பேச வேண்டியது ரெம்டெசிவிர் வெர்சஸ் ஹைட்ராக்சி குளோரோக்யூன் தான். இதே மாதிரி பல மருந்துகள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இந்த ஜிலேட் மற்றும் இந்த ரெம்டெசிவிர் அப்படிங்கிற அந்த ஒரு உலக அரசியல் இல்லாட்டி கனெக்டிங் த டாட்ஸ் மட்டுமே பார்த்து இருக்கிறோம். இன்னும் பல தகவல்கள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம் பேச ஆரம்பிப்போம். நிச்சயமாக இந்த உலகம் பேச ஆரம்பிக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். கடைசியா நம்ம பேசின பல்ஸ் ஆக்சிமீட்டர் இன்று பல டிவி நிகழ்ச்சிகளிலும் விவாத நிகழ்ச்சிகளிலும் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை பற்றி பேசுகிறார்கள் என்பதை கேட்டு பல நபர்கள் பல நண்பர்கள் எனக்கு கருத்துக்களை சொல்லும்போது கொஞ்சம் பெருமையாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி இந்தந்த விஷயங்களும் பேசப்பட வேண்டும். இந்த மாதிரியான பல போலி நிறுவனங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? டீபங்க் பண்ண வேண்டும், ஃபேக்ட் செக் பண்ண வேண்டும். அப்படி செய்துவிட்டால் பல போலிகளை இங்கிருந்து நம்மால் விரட்ட முடியும். அதற்கு நாம் தயாராக இருப்போம். முதல் படிக்கட்டு நாம் அமைத்துக் கொடுப்போம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.